இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே அப்படின்ற மாதிரி டெல்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்துக்கிறாரு. அங்கே பராசக்தி படத்தோட டீம் சிவகார்த்திகேயனும் ஜெயம் ரவியும் குடும்பத்தோடு கலந்துருக்காங்க. டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார்பாக ஆண்டுதோறும் பொங்கல் விழா அவருடைய இல்லத்தில் நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி கலந்துக்கிட்டு பொங்கல் விழாவை துவக்கி வச்சார். அப்போது பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி பேசும்போது அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லி தனது உரையை ஆரம்பித்தார். தொடர்ந்து தமிழர்களுக்கும் விவசாயிகளுக்கும் உள்ள தொடர்பு, தமிழர் வாழ்வில் விவசாயம் எப்படி சிறப்பாக இருக்குது, அதை கொண்டாட பொங்கலோட பெருமைகளை பற்றி பேசினார். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் திருவிழா என்பது ஒன்லி தமிழ்நாட்டுக்கு மட்டுமோ இந்தியாவுக்கு மட்டுமல்ல, அது ஒரு சர்வதேச திருவிழாவாக இப்போ கொண்டாடப்படுது, மிகுந்த மகிழ்ச்சி தருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பொங்கல் விழா தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் கொண்டாடப்படுது. அதுதான் பிரதமர் மோடி அவர்கள் இது ஒரு சர்வதேச திருவிழா அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பான விஷயமா பராசக்தி படத்தோட டீம் சிவகார்த்திகேயனும் ஜெயம் ரவியும் தங்கள் குடும்பத்தோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் வெளிவந்த பராசக்தி படத்தில் இந்திய எதிர்ப்பு படமாக அது பார்க்கப்பட்ட நிலையில் பாஜக சார்பால் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் பராசக்தி படத்தோட டீம் சிவகார்த்திகேயனும் ரவி மோகனும் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டது தமிழக சினிமாவில் மட்டுமல்ல தமிழக அரசியலையும் ஒரு ஆச்சரியமான செய்தியாக தான் பார்க்கப்படும்.